பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்திய 26 அதிகாரம் 41 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் பார்த்திங்கன்னா 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு கூட சிலுவையின் தியானத்தை குறித்து அநேக வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்கள், இன்றைய தினத்திலும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு வந்த பொழுது தன் சீஷர்களை கூட கொண்டு வருகிறார். அங்கே அவர்களை தனித்திருக்கும்படியாக சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருங்க, இங்கே தங்கி இருந்து நீங்கள் விழித்திருங்கன்னு சொல்லி முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். சொல்லிட்டு திருப்பி போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு ஜபமா இருந்தது என்று வேதனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் துக்கம் அடைகிறாரு, வியாகுலப்படுகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மகா துயரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜபத்தை முடிச்சுட்டு அவர் திரும்பி பார்த்தா சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ அந்த தூங்கி இருக்கிற சீஷர்களை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்லுகிறாரு. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் விழித்திருங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு சொல்லுகிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப விழித்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டிருக்கிறானே. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறது. ஸோ நீங்கள் விழித்திருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்க கெரியருக்காக, அவங்களுடைய சபைக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஸோ பிசாசானவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, ஆடுகளை சிதறடிக்கும்படியாக வருகிறான், ஆத்துமாக்களை திருடுகிற வருகிறான், ஓனாயை போல பட்சிக்க வருகிறான். ஸோ அப்போ இது எல்லா இடத்துல இருந்தும் ஆடுகளையும் ஆத்துமாக்களையும் வீட்டையும் குடும்பத்தையும் வேலைகளையும் நாம் காத்து கொள்ளுக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மை நம்பி தான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், அங்கே சீஷர்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். விசேஷமாக அந்த 3 சீஷர்கள் வருகிறார்கள். அதில் பிரதானமாக பார்த்தீங்கன்னா பேதுருவும் கூட இருக்கிறார். இப்போ அத்தனை 12 சீஷர்கள் இருக்கும்போதும் தனித்து இந்த 3 பேர்கிட்ட மட்டும் நீங்கள் ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சோதனை குறித்த ஒரு வார்த்தையை முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார். நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. பிசாசானவன் எப்படியும் சில காரியங்களை குறித்து உங்களை சோதிக்க அவன் கொண்டு வருவான் என்று எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறான். பாருங்க, நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம திறந்துருக்கு அப்படின்னா நம்ம தூங்க மாட்டோம், நம்ம அப்படியே வீட்டு திறந்து போட்டு, ஏன்னா யாராவது வந்துருவாங்களா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எழுந்து அந்த காரியத்தை பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஒருவேளை அதை நம்ம அந்த வீட்டை பூட்டி வச்சுட்டோம், சாத்திட்டு நம்மனா கண்டிப்பாக நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஓகே, சேஃபாக இருக்குது, நம்ம எல்லாம் தாப்பால் போட்டுட்டோம், நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்காக தினந்தோறும் காலையில் எழுந்து ஆண்டவர் காலையில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறார். எழுந்த உடனே ஆண்டவரை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறார். நீங்கள் பேசி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சோதனை வரும், சோதனைக்காரன் வாசற்படியில் நிற்கிறான், அவன் எப்போனாலும் சோதனை கொடுக்க அவன் ரெடியாக இருக்கிறான். அந்த சோதனையை நீ சந்திச்சு தான் ஆகணும். ஆனால் சந்திக்கும் போது நீ ஜெபத்தில் விழித்திருப்பேன்றா, கண்டிப்பாக எந்த வகையில் பிசாசு உன்னிடம் அட்டாக் பண்ணுறானோ அதை நிச்சயமாக நீ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா எதிர்த்து உங்களால் செயல்படுத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, வசனம் சொல்கிறது ஆவி உற்சாகமாக இருக்கிறது. ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், இந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் பேசுகிறார் போது ஓகே நான் பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சபையிலேருந்து வெளியில் போகும்போது மாம்சமோ பலவீனமாக இருக்கிறது. ஸோ இப்போ வேண்டாம், நம்ம நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இப்போ உபவாசம் வேணாம், அடுத்த வாரம் 7 நாள் வச்சுக்கலாம், அப்புறம் 21 நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தை ஸ்கிப் பண்ணுங்கிறோம். அதை ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷனுக்காக காட் நம்மக்கிட்ட பேசுகிறார். பாருங்கள், கர்த்தர் சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா? ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஸோ தேவன் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வார்த்தைகளை பேசணுமோ அதை சரியாய் பேசி நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரணத்தை வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறார், நீ விழித்திரு, நீ கவனமாயிரு. ஸோ எந்த இடத்துலையும் சோதனைக்காரன் உன்னை தள்ளாதபடிக்கு நீ ஜாக்கிரதை உள்ள பிள்ளையா நீ விழித்திருக்க வேண்டும் என்று இந்த வேளையில், இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அவர் போய் என்ன செய்கிறார்னு தெரியுமா? விழித்திருந்து அவர் என்ன ஜெபிக்கிறார், அவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி
ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. அவர் அவ்வளோ அழகாய் தேவ சித்தத்துக்கு தன் லைஃப்பை ஒப்பு கொடுக்கறதுக்காக ஜெபிக்கிறார். சோதனைக்காரன் என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுகிற தைரியம் பலனும் அவருக்கு ஜெபத்தில் வருகிறது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பலன் உண்டாகிறது. அதை தான் சொல்கிறாரு, ஆவி உற்சாகமாக இருக்குல்ல, அந்த ஆவியில் நீ பலன் கொண்டு எழுந்து நிற்க வேண்டும். இப்போ சந்திக்க வேண்டிய பெரிய பிரச்சனையை இயேசு கிறிஸ்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சோதனை நாட்களை ஒப்பு கொடுத்தாரு. அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரம்மா. சோதனை வரும், என்ன வேணும்னாலும் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. இந்த உலகம் பொல்லாத கிரியைகளை கொண்டது. பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தின் அதிபதியானவன் கையில் இருக்கிறபடினால அவன் உபத்திரத்தின் வழியில் நம்மளை நடத்துவான். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ளலாம். இந்த காரியத்தில் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் என்னென்ன சூழ்நிலைகள் வருகிறதோ அந்தந்த நேரத்தில் கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். உங்கள் வீட்டிற்குள்ளாக எந்த விதமான கிரியைகளும் வராதபடி நீ அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணி வீட்டை ப்ரொடெக்ஷனில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய உள்ளங்கையில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். எந்த நாச மோசமும் அணுகாமல் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைய தினத்தில் கர்த்தர் பேசின வார்த்தையின்படியே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை கூடாதபடிக்கு தூக்கத்தின் ஆவியில் நீங்கள் மயங்கி விழாதபடிக்கு எழுந்து விழித்திருந்து அலாரம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, எல்லா தூக்கத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிற ராஜா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே சோதனைக்காரன் வருகிறான், அதனால நீ விழித்திரு என்று சொல்லி ஆண்டவரே திட்டமாய் பேசுகிற வார்த்தையின்படியே கர்த்தாவே விழித்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு உண்டே. நீர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல் வார்த்தைகளை கொடுத்து எங்களை போதித்து எச்சரித்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வீடுகளில் ஒரு பாதுகாப்பை கட்டளிடுங்க. ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லோரும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, சபையில் ஜெபிக்கிற குடும்பத்தார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருமானங்களை பெருக பண்ணுங்க, நன்மை நான் நிரப்புங்க, நாசமோசங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தல்லும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வேளையில வியாதியின் பலவீனத்தோடு யாராகிலும் பயத்தோடு ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவரே வியாதியின் பலவீனத்தை தருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபையோடு வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.